வணக்க மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் யாக்கோபு 1:26 இதில் என்ன இருக்குன்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்கணும். இப்போ நம்மளோட நாவை நம்ம அடக்கி ஆளணும். நம்ம வாய்க்கு வந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பேசுகிறது, நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம அனுதினம் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் பேசுகிற பேச்சுகள், ஒருத்தர் மேலே படுற கோபம், பொறாமை, பெருமை, அதன் மூலமாக வருகிற வார்த்தைகள், இதெல்லாம் எப்படி இருக்குது? நம்மளோட வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கா, இல்லை தீய வார்த்தைகளாக இருக்கா, இல்லை அசுத்தமான வார்த்தைகளாக இருக்குதா, இல்லை தூஷண வார்த்தைகளாக இருக்குதா, இல்லை மற்றவங்களை புகழ்ந்து பாடுற வார்த்தைகளாக இருக்குதா? நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம். அதான் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறதுனா என்னது? இருதயத்தில் பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல், அசிங்கமான எண்ணங்கள் இதெல்லாம் இருந்துன்னா இருதயத்தை வஞ்சிக்கிறது. அப்படி இருதயத்தை வஞ்சித்தும் நான் தேவபக்தி உள்ளவன், நான் கடவுள் மேலே பிரியமாக இருக்கிறேன், கடவுள் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தெரிஞ்சோன்னா அவனுடைய தேவபக்தி எப்படி இருக்குமா? வீணாக இருக்குமா? அந்த தேவபக்தி இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி காலையில் எந்திக்கும் போது, கடவுளே என்னோட நாவை அடக்குங்க, என்னுடைய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக வரணும், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தையாக இருக்கணும், என் இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். நம்மளை அனுதினமும் கடவுளை நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அவர் நம்ம நாவை அடக்குவார், நம்ம இருதயத்தில் நல்ல எண்ணங்களை கொண்டு வருவார். ஸோ அதுக்கு நம்ம பழகிக்கொள்ளலாம். இல்லைன்னா நம்மளை நாவை அடக்கலைன்னா நம்மள்கிட்டருந்து வருகிற வார்த்தைகள் தீய வார்த்தைகளாக இருக்கும், அசுத்தமான வார்த்தைகளாக இருக்கும், நம்ம இருதயம் வஞ்சிக்கப்படும். அப்போ நம்மளுடைய தேவபக்தி எப்படி இருக்குமா? வீணாக இருக்குமா? நம்ம தேவபக்தி வீணாக இல்லாமல் போகிறதுக்கு நம்ம நாவை அடக்கணும், நம்ம இருதயத்தை வஞ்சிக்கப்படாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும். அதுக்கு நம்ம அனுதினமும் நம்ம அவரை தேடினா நம்ம நாவை அடக்கிறதுக்கு நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு, நம்ம இதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும்.